Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. நகம் எதுவும் உடையக்கூடாது அண்ட் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும், முடி நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களே வந்து இந்த மாதிரியான ஜூஸஸ் குடிக்கக்கூடாது. நிறைய பேர் வெயிட் குறையணும்னு சொல்லிட்டு ஜூஸ் ஃபார்ம்லேயே வந்து அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குவாலிஃபைட் டயட்டிஷியன்ட்டு போனீங்கன்னா அவங்க கிளியராக சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். எல்லா ஜூஸும் எல்லாருக்கும் சூட் ஆகாது. நான் ஷைனி சுரேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஏபிசி ஜூஸ் பற்றி. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ் இது ரொம்ப பாப்புலர் அண்ட் நிறைய பேருக்கு இது பிடிக்கும். இதோட பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ் போட்டு குடித்தா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது, அதுக்கப்புறமா கால்சியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, அயர்ன், ஜிங்க் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஃபோலேட் இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் ரியலி நியூட்ரிஷியஸ். ஸோ இது யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவசரமாக ஓடிட்டே இருக்காங்க, லைஃபே வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டுருக்கு, இல்லை சின்ன குழந்தைங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வில் பி அ ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷன். காலையில் ஒரு ஜூஸாவது குடிச்சிட்டு போனால் இட் வில் பி ஸோ கன்வீனியன்ட். திஸ் இஸ் ஒன். அடுத்து வந்து இது இம்யூன் பூஸ்டர். உங்களுக்கு இம்யூனிட்டி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த பொரியல் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, அது ஒரு வேலையாக உட்காந்து பண்ணி சாப்பிட்றதில்ல அப்படிங்கும்போது திஸ் ஜூஸ் கேன் பி குவைட் நைஸ். அண்ட் ஃபோலேட் டெஃபிஷியன்சிஸ் இருக்கவங்க, ஒன் ஆஃப் த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் இஸ் ஃபோலிக் ஆசிட். அண்ட் ஃபோலேட் அப்படிங்கிறது அந்த டெஃபிஷியன்சி வந்தால் ப்ரெக்னென்ட் விமனுக்கு அது ஒரு பிரச்சனையாகலாம். பிறக்காத குழந்தைக்கு வந்து இந்த ஸ்பைனல் ஃபார்மேஷன் எல்லாமே பாதிக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் ஃபோலேட் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ அவங்களுக்குமே இது வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும், ஹேரு, நெயில், ஓகே, நகம் எதுவும் உடையக்கூடாது அண்ட் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும், முடி நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேஷன் மாடல்ஸ், அதுக்கப்புறமா மீடியாவில் இருக்கிறவங்க இது ரெகுலராக குடிப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே என்ஹான்ஸ்மெண்ட் தெரியும். ஸ்கின்னோட குவாலிட்டியே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடும். அண்ட் திஸ் இஸ் சம்திங் தட் ஒன் கேன் ட்ரிங்க். இது என்னென்னா, சில பேருக்கு இப்போது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மெயின் திங் இஸ் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, எஸ்பெஷலி ரன்னர்ஸ், என்டியூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர், 1 hour இல்லை அதுக்கு மேலே வந்து சைக்கிளிங் போகக்கூடியவங்க, ரன்னிங் போகிறவங்க, ஸ்விம்மிங் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் ஸ்பெசிஃபிக்லி இட்ஸ் ஸோ வெரி குட். ஏன்னா இது வந்து பிளட் வெசல்ஸை வந்து டைலேட் பண்ணிடும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் பெட்டராக இருக்கும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குமே வந்து நியூட்ரியன்ஸ் போய் சேரும். ஸோ இந்த வேசோ டைலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால இது வந்து ரன்னர்ஸ்க்கு, அப்புறமா ஜாகர்ஸ்க்கு, ஸ்விம்மர்ஸ்க்கு, லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிஸ்ட் எல்லாருக்குமே கொடுப்போம். ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 1.5 hours முன்னாடி இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு சூப்பர், இட் இஸ் ரியலி குட். இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தாலாவது டக்குன்னு குடிச்சிருவாங்க. இட்ஸ் பீன் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் தென் ஃபார் எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு என்ஹான்ஸ் தேர் ஸ்கின் அண்ட் நெயில்ஸ் அண்ட் ஹேர், அவங்களுக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஏபிசி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் விட்டு வராங்களா குழந்தைங்க, ரொம்ப டயர்டாக வருவாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது நல்ல ரிஃப்ரெஷிங்காக வேணும் அப்படிங்கிற போது இந்த ஏபிசி ஜூஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு கேம்ஸ் கிளாஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வரவங்களுக்கும் இதை குடிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரியலி குட். ஆனால் சில பேர் இதை சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட்லாம் இருக்கிறனால இதில் நிறைய சுகர்ஸ் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது. ஓகே, டயபெட்டிஸ் இருக்கவங்க, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இல்லை டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களே வந்து இந்த மாதிரியான ஜூஸஸ் குடிக்கக்கூடாது. ஸோ யூஸ்வலாக ஜூஸஸ்க்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்டோம்னா நார்ச்சத்து இருக்கிறனால அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் டயபெட்டிஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக பீட்ரூட் அண்ட் கேரட் ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளீஸ் டோன்ட் டேக் இட். அடுத்து பிசிஓஸ் இருக்காங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், இது கேட்டுருவீங்க இல்லையா? இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் இருக்கும், நிறைய ஆக்னே வரும், அதுக்கப்புறம் முடி வந்து ஹேர் தின்னிங் ஆகும், ஸ்கேல்ப் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், கழுத்தை சுற்றி கருவளையம்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பீப்புளுக்கு இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸில் எக்கச்சக்கமாக சுகர்ஸ் இருக்குது, நேச்சுரல் சுகர். ஆனால் அந்த நேச்சுரல் சுகர்ஸோட குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கிறனால அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு இது சுத்தமாக ஒத்து வராது. தே ஷுடன்ட் பி டேக்கிங் இட். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வெயிட்டே குறையாது. நிறைய பேர் வெயிட் குறையணும்னு சொல்லிட்டு ஜூஸ் ஃபார்ம்லேயே வந்து அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குவாலிஃபைட் டயட்டிஷியன்ட்டு போனீங்கன்னா அவங்க கிளியராக சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் யூ.
நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்சோ எனிஒன் ஹூஸ் ஆன் மெடிகேஷன், ஏதாவது ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கேட்காம இதை எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ ரேண்டமாக எனி ஜூஸ் நம்ம சாப்பிடக்கூடாது. எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா, ஆப்பிள் அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி ஸ்நாக். நீங்கள் அந்த நாரோடு சாப்பிடும்போது, தோலோடு சாப்பிடும்போது அந்த நார்ச்சத்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் பண்ணும்போது அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவோம். அண்ட் சில பேர் அதில் வந்து தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையும் ஆட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அதுவும் ஆகும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். எல்லா ஜூஸும் எல்லாருக்கும் சூட் ஆகாது. எந்த ஏஜ் குரூப், என்ன டிசீஸ் கண்டிஷன் அண்ட் ஹார்மோன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இது சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் அபவுட் ஏபிசி ஜூஸ் வந்து இது எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இப்போ ரன்னிங், லாங் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு 1.5 hours பிஃபோர் த ஈவெண்ட் ஆரல்ஸ் ப்ராக்டிஸ் செஷன் எடுக்க சொல்லுவோம். யூஸ்வலி 400 to 500 ml அவங்க எடுக்கலாம். ஓகே, ஆனால் ரெகுலர் பீப்புள், இப்போ நம்ம வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறவங்க, இல்லை காலேஜ் போகிறவங்க, இல்லை நம்ம ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அட்லீஸ்ட் இந்த ஜூஸாவது குடிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 250 ml எடுத்துக்கலாம். இந்த குவான்டிட்டி இஸ் ஃபைன். ஓகே, எனி ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே இன் மாடரேஷன். எதுவுமே அளவுக்கு மீறி எடுத்தால் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். எவ்ரிதிங் இன் மாடரேஷன் இஸ் த பெஸ்ட் பாலிசி. தான். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஷேர் பண்ணுங்கள். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.